பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நன்னாள். சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படிப்பட்ட இந்த சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு மொழி குறைந்தது ஒரு 21 தடவையான காயத்ரி மந்திரம் சொல்லி எங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது ஒரு அற்புதமான சக்தி எங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும். அந்த உயர்ந்த சக்தி விழிப்படைஞ்சி உயர் பேரின்பமாம் இறை இன்பத்தோடு தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இறை வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனித உருவில் நடமாடும் இறைவனை தொடர்பு கொண்டு, அதாவது 5 ஒட்டாமல் 6 பகுத்தறிஞ்சி 7 சார்ந்து வாழ்வது, அதாவது 5 புலங்கள் பின்னால் போகாமல் 6வது பகுத்தறிந்து 7 சார்ந்து, அதாவது கடவுள் நிலை, அதாவது சகஸ்கார சக்கரம், உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படித்த அவரை சார்ந்து உணர்வுள்ள பொருளை நாங்கள் நினைக்கும் போது இந்த உடலில் பாருங்கள் உணர்வற்ற தன்மை, துன்பங்கள் ஏற்படாது. அப்போ உணர்வு சக்தியாகிய ஜீவகாந்த சக்தி குறையும் போது தான் வாழ்க்கையில் சொல்லனா துயரங்கள், வேதனைகள், பர்ம சாக்காடு ஏற்படுது. என்று பாருங்கள், மக்கள் கூட்டு கர்மான்னு சொல்வார்கள். இயற்கையை விட்டு நாங்கள் வெளியே போய்த்தோம், இயற்கையை சார்ந்து இயற்கை நேரிப்படி நாம் தர்மத்தின்படி வாழாதனால என்று பாருங்கள் உலகத்தில் பதற்றமான ஒரு போர் நிறைந்த பதட்டமான ஒரு நிலை. எல்லா இடங்களும் பாருங்கள் போர் வரிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் உயிர் காக்கும் மந்திரமாகிய காயத்ரி மந்திரம், அதாவது மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா சாஸ்வதமாக நமக்கு எடுத்து கூறுகிறார். காயத்ரி மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி அப்படிப்பட்ட மகா மந்திரம் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான யாகங்கள், யக்ஷங்கள், தியான ஜபங்கள், உலகம் ஃபுல்லா எல்லா மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி தியான ஜபங்களில் சச்சங்கங்கள் இப்படி வழி நடத்தியவர். பகவானை அடியன் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி ஏதோ பூர்வ எண்மத்து புண்ணியத்தால் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவரிட்ட கட்டளை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 23-24 வருடங்களாக விடாமல் செய்து வாரும் அண்டி வாரும் பக்தர்களுக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை, துன்பங்கள், வேதனை. அப்படிப்பட்ட நடக்கிற இந்த நாளில் மக்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மிக இலகுவாக விளங்கப்படுத்தி அவங்கள தியான ஜபங்களில் ஈடுபடுத்தி யாகங்கள், யக்ஷங்கள், தியான ஜபங்கள் மூலம் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று, நல்லார் என்ன செய்தாலும் அதை பின்பற்றி செய்வது நன்று என்று சொல்லி நம்ம மூதாதையர்கள் நல்லவர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள். இப்போ நல்லவர்கள் பாருங்கள், அவர்களும் இந்த உலகத்தில் பல துன்பங்கள், வேதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த நல்லவர்கள வழியில் நின்றோடனே அந்த துன்பங்கள், வேதனைகள் கடக்கக்கூடிய வழியை நம்மளை காட்டுவார்கள். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த இந்த உலகத்தில் ஞானத்தோட அறிவோடு வாழக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லோரும் வரப்போகிற எல்லா துன்பங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பதட்டமான போர் வரி நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எல்லோரும் பாருங்கள் கூட்டு வழிபாடு, அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து 4 மணிக்கு குறைந்தது 21 தடவைண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து வரும்போது
இந்த உலகத்தில் வரப்போகிற நடந்து கொண்டிருக்கிற எல்லா துன்பங்களும் எங்களுக்கு தாக்காமல், ஏனெண்டா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு இயேசுபுரான் சொல்லியார். எங்களுக்கு எவ்வளவு பாவம் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்மளுக்குரிய பலன் கிடைக்கும். அப்போ அந்த பாவத்திலிருந்து பாருங்கள் விடுதலையாகி ஆன்மீகம் சார்ந்து இறை சார்ந்து வாழ நாங்கள் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குரிய கர்ம பலம் குறைந்து அது எங்களுக்கு தாக்காமல் ஞானத்தோட பகுத்தறிவோடு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகாசக்தி பிடிச்ச வழி நம்மளுக்கு கிடைத்திருக்கு. இதை இந்த நேரத்தில்ண்டான பாருங்கள் நீங்கள் பின்பற்றி நாங்கள் இந்த பதிவுகளை உங்களுக்காக போட்டு கொண்டிருக்கிறோம். இது செவிசாய்த்து அதிகாலை எழுந்து பாருங்கள், உங்களுக்குள்ள பெரிய ஒரு மிராக்கல் ஏற்படும். அதிகாலை எழுந்தவர்கள் நம்மளோட பழைய மூதாதையர்கள் எல்லாம் நீண்ட நாள் செழிப்போடு வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த நம்ம வழியில் இன்று நாங்கள் சொல்லனா துயரங்கள் வேதனைகள் ஏற்படுவதற்கு காரணம் நாங்கள் இறை சார்ந்து வாழ்வதை மறந்து வைத்தோம். தர்மத்தை சார்ந்து நம்ம பெரியவர்கள் சொல்கிற வழியை கேட்டு சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அடிக்கடி வந்து நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்படிப்பட்ட வழிகளை நாங்கள் மறந்தனால தான், இயற்கையை மறந்தனால தான் நாங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் கிடைச்சிருக்கு. அதை நீங்கள் பாராயணம் பண்ணி தியானம் பண்ணும்போது உங்களுக்குள்ள மாபெரும் சக்தி எல்லா நல்லத்தை ஈர்த்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வழி நிச்சயம் கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.